Hi guys, இன்னைக்கு ஜுகிஸ் வீல சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி தான். வாங்க இது எப்படி நம்ம ஸ்டைலில் செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஸோ நம்ம இதுக்கு மேலே கண்டினியூவாக வீடியோ வந்துடும். வாங்க எப்படி சேர்த்துலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், ப்ரெஷர் குக்கரில். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் எதுவுமே இல்லை போடலை, வெறும் ஆயில் மட்டும் போட்டு தான் செய்ய போகிறேன். இதில் வந்து 2 இலை, அப்புறம் கல்பாசி, 5 வந்து கிராம்பு, ஒரு பெரிய பட்டம், அதோட பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஸ்டார் அனீஸ், அப்புறம் 3 ஏலக்காய். இதெல்லாம் லைட்டாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா மெலிசா கட் பண்ணி இருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாவே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடும். ஹை ஃப்ளேம்ல வச்சு தான் நம்ம வந்து இதை செய்வோம். ஸோ கலர் மாறினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அதுவும் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவுமே வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுவும் நல்லா வந்து சாஃப்டா வதங்கணும். இப்போ நம்ம ஒரு 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கன் வந்து நம்ம ஒரு 3/4 கிலோ அரிசியில் 1 கிலோ ஒரு 1 கப் அரிசிக்கு நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும். தக்காளியும் நல்லா சாஃப்டா இருந்தால் தான் நல்லா இருக்கும். தக்காளி ரொம்ப சேர்த்தா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிடும். அதனால 2 தக்காளி, சின்ன தக்காளினா 3 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நான் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுட்டேன். அப்போதான் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா வந்து அந்த சாப்பாடு நம்ம பண்ண இறங்க ஆரம்பிக்கும். அப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கூட வந்து ஒரு கையளவு கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையுமே பொடிசா கட் பண்ணி வச்சு நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சிக்கன் போடுறதுனால சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு பிரியாணியில சாப்பிட்றப்பே தெரியும். இது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் நம்மளுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இது கூட வந்து ஒரு சின்ன கப்ல திக்கான கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமா லெமன் ஜூஸும் சேர்ப்போம், அதனால ரொம்ப புளிப்பு வேண்டான்றதுக்காக. தக்காளி, தயிர், லெமன் இது 3மே நம்மளுக்கு புளிப்புக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். டேஸ்ட்டுமே நம்மளுக்கு எடுத்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கரெக்டான அளவில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு. பாஸ்மதி ரைஸை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம், தண்ணி எதுவும் இல்லாமல். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சலன்னு கொதிக்கணும். அப்போதான் நம்ம அரிசியை ஆட் பண்ணோம். இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸை ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போடுறப்ப அரிசியில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சூடான தண்ணியில் போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா சாப்பாடு வந்து வரையாக நல்லா இருக்கும், நீட்டாக வரும். இப்போ அப்படியே பொறுமையாக கலரி விட்டுக்கலாம், அரிசியை உடைக்காம. இது கூட இப்போ வந்து 1/2 சைஸ் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மேலே வந்து இந்த பனானா லீஃபை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த சாரில் இறங்குறப்போ இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும் பிரியாணி. நான் எப்போவுமே நிறைய பிரியாணி இப்படி தான் செய்கிறேன். என்னோட சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் போட்டுட்டு அது விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுங்க, இல்லை 20 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு
சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் நம்மளுக்கு. அப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. ரைத்தா கூட வச்சு சாப்பிட்றப்போ, சிக்கன் 65 அந்த மாதிரி கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான நம்ம ஸ்டைலில் வந்து ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு இலையில ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பொறுமையாக அதை கலரி விட்டுக்கலாம் உடைக்காம. நல்லா வந்து வெந்திருக்கு. சிக்கனுமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பொறுமையா கலரி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த சூப்பரான ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ரைத்தா கூட நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கண்டென்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.